பழைய காலத்தில் மரகதவனம் என்ற ஒரு மந்திர வனம் இருந்தது. அந்த வனத்தில் மரங்கள் பேசும், காற்று பாடும், நட்சத்திரங்கள் தரையில் இறங்கி விளையாடும். அந்த வனத்தின் அருகில் நிலா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் நல்ல மனசு கொண்டவள். ஆனால் ஒரு குறை இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் பொறுமை குறைவு. ஒரு நாள் அவள் வனத்தில் சென்று விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பழமையான பெரிய மரம் அவளிடம் மெதுவாக பேச ஆரம்பித்தது. நிலா, என் கிளைகளில் ஒரு தங்கப்பழம் உள்ளது. அதை உடனே பறிக்க நினைக்காதே. நேரம் வரும் வரை காத்திரு. நிலா ஆச்சரியப்பட்டாள். தங்கப்பழமா? அவள் கண்கள் மினுங்கின. நான் இப்போதே எடுத்துக்கிறேன் என்று சொன்னாள். மரம் எச்சரித்தது, அவசரம் ஆபத்தை தரும். ஆனால் நிலா கேட்கவில்லை. அவள் மரத்தில் ஏறி அந்த தங்கப்பழத்தை பறித்தாள். அடுத்த நொடியில் வனம் இருட்டாகிப் போனது. காற்று நின்றது. பறவைகள் குரல் இழந்தன. நிலா பயந்தாள். நான் தவறு செய்துவிட்டேன் என்று அழ ஆரம்பித்தாள். அப்போது மரம் மீண்டும் பேசினது. நிலா, தங்கப்பழம் என்பது செல்வம் அல்ல. அது பொறுமையின் பலன். நீ காத்திருந்தால் அது தானாகவே உன் கையில் விழுந்திருக்கும். நிலா மனம் மாறினாள். அவள் பழத்தை மீண்டும் மரத்தில் வைத்தாள். கண்களை மூடி மன்னிப்பு கேட்டாள். சில நொடிகளில் வனம் மீண்டும் ஒளிர்ந்தது. காற்று மீண்டும் பாட ஆரம்பித்தது. நட்சத்திரங்கள் மீண்டும் சிரித்தன. மரம் மெதுவாக ஒரு பழத்தை கீழே விட்டது. அது சாதாரண பழம் போல இருந்தது. இது என்ன என்று நிலா கேட்டாள். மரம் சிரித்தது. இது அறிவின் பழம். நிலா அறிவின் பழத்தை கையில் பிடித்தபடி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அந்த பழம் வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் அதன் உள்ளே மெதுவான ஒளி இருந்தது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவள் கேட்டாள். மரம் மெதுவாக பதிலளித்தது. அறிவு என்பது உனக்காக மட்டும் அல்ல. அதை பிறருக்கு பயன்படுத்தும்போது தான் அதன் உண்மை அர்த்தம் தெரியும். அடுத்த சில நாட்களில் மரகதவனத்தில் ஒரு புதிய பிரச்சனை உருவானது. வனத்தின் ஓரத்தில் கருமையான நிழல் ஒன்று தோன்றியது. அது மரங்களின் இலைகளை உலரச் செய்தது. பூக்கள் மலராமல் போனது. கிராம மக்கள் பயந்து ஓடிவந்தனர். நிலா, நீ தான் இப்போது புத்திசாலி. எங்களை காப்பாற்று. நிலா பதற்றப்படவில்லை. முன்பு இருந்த அவசர நிலா இல்லை இப்போது. அவள் கண்களை மூடி அமைதியாக சிந்தித்தாள். நிழல் ஏன் வருகிறது? அவள் அறிவின் பழத்தை மெதுவாக உயர்த்தினாள். அதிலிருந்து ஒளி பரவியது. அந்த ஒளியில் உண்மை தெரிந்தது. அந்த நிழல் ஒரு தீய சக்தி அல்ல. அது கவனிக்கப்படாத ஒரு சிறிய மரக்கன்றின் வேதனை. வனத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய மரக்கன்று நீரில்லாமல் வாடி இருந்தது. அதன் துயரமே நிழலாக பரவி இருந்தது. நிலா உடனே கிராம மக்களிடம் சொன்னாள். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கன்றை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் நீர் ஊற்றினர். மண்ணை சீர் செய்தனர். அன்புடன் அதை பராமரித்தனர். சில நாட்களில் அந்த மரக்கன்று பசுமையாக முளைத்தது. அந்த நிழலும் மறைந்தது. மரம் மீண்டும் பேசினது. நிலா, உண்மையான அறிவு என்ன தெரியுமா? பிறரின் துயரத்தை புரிந்து அதை சரி செய்வதே அறிவு. நிலா சிரித்தாள். அவள் உணர்ந்தாள்,